ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 14/2/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள், உத்தராயண புண்ணியகாலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சனிமகா பிரதோஷம், கீழ்நோக்கு நாள், உலக காதலர்கள் தினம், புலவாமா தாக்குதல் நினைவு தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 35 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:43 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:12 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 3:57 மணி வரை கௌலவம், அதன் பின்பு மாலை 4:43 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 7 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். இந்த ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை, கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ, சங்கடங்கள் தீரும். சரியா? அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவானை எழுதீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணத்தில் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி பிரதோஷம், சனிமகா பிரதோஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை வர பிரதோஷம் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுக்கும். சரியா? இந்த ஜீவனை நல்லபடியாக வாழ வைக்கும். சரியா? அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாலையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. நந்தீஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த நந்தீஸ்வரர் அப்படிங்கும்போது இந்த பிரதோஷத்தன்னைக்கு எல்லாரும் போய் அந்த நந்தீஸ்வரர் பகவான்கிட்ட காதில் போய் சொன்னாலே அந்த நந்தீஸ்வரர் 2 கொம்புக்கு நடுவில் அப்படியே கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துருவார், இம்மீடியட்டாக ஆக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நம்பிக்கை தான், கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதனால் போயிட்டு நந்தீஸ்வரரை கட்டி பிடிச்சுன்னு சொல்ல வேண்டாம், அப்படியே சாதாரணமாக சொன்னாலே கொண்டு போய் சேர்த்துருவார். சரியா? ரொம்ப ரொம்ப விசேஷமான வளங்களுக்குலாம் அதேமாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்ன, இந்த நந்தீஸ்வரருக்கு காப்பரிசி ரொம்ப விசேஷம். இந்த காப்பரிசி நைவேத்தியம் பண்ணுவா, கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவா அது ரொம்ப கண்டிப்பாக கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி திருமணமாகாத குழந்தைகள்லாம் இந்த பிரதோஷம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இந்த சனிமகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த திருமணமாகாத குழந்தைகள்லாம் கண்டிப்பாக போயிட்டு அந்த 4:30 மணிக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் இருக்குது. உங்களால் முடிஞ்ச திரவியங்கள் கொடுத்து அந்த அபிஷேகத்தை பாருங்க, ஆராதனையை பாருங்க, வில்வம் கொடுங்க, சாத்துங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். புரியுறதா? இதெல்லாம் பண்ணுறதுனாலே சிவபெருமானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும்.
இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? ஜாலியாக இருந்தீங்களா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் உங்கள் மனதிலும் இன்பம் குடிகொள்ளும். அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த இன்சென்டிவ் அது இது எல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அதே மாதிரி இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பனிப்போர் ஓயும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா மனசில் சந்தோஷம் இருக்கும், புரியுதா? ஆனால் அதே சமயம் சந்திராஷ்டமும் இருக்குது, புரியுதா? கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி எடுக்கும்போதே பெட்ரோல் போட்டாச்சா, அது என்ன இன்சூரன்ஸு அது இது எல்லாமே எடுத்துட்டாச்சா, முக்கியமாக டிரைவிங் லைசன்ஸ், சரியா? அதே மாதிரி பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துருங்க. வண்டி எடுத்துன்னு போய் என்ன பிரயோஜனம்? பெட்ரோல் இல்லைன்னா தள்ளிண்டா போக முடியும். அதனால் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசிட்டா வம்பில் மாட்டிக்கிறது யார்? நீங்கள் தான். கவனமாக இருக்கணும், சரியா? இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கப் சிப்னு இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். அதே மாதிரி இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, கவலையே பட வேணாம். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா களத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். மனசில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும், புரியுதா? அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த விருந்து கேளிக்கைகள் அதெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தனவரவு கிடைக்கலாம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க. அதுமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் என்ன, ஆற்றல் அதிகமாக இருக்கும், சந்தோஷமான ஆற்றல். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்னால மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உங்களோட நண்பர்கள் ரொம்ப எதிரியாக இருந்தாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட மண்டிட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சக வியாபாரிகள்லாம் கொஞ்சம் அப்படி டென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. இன்னும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகள் பரவாயில்லை, இன்றைக்கி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கேட்கவே வேணாம், இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகள்லாம் சும்மா கணீர் கணீர் கணீர்னு இருக்கும், அதாவது பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று இன்றைக்கும் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே சமயம் இன்றைக்கி ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி மறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதால் மனதில் ஒருவித தெளிவான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் தான் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடம் அப்படிங்கும்போதே ரொம்ப அற்புதம். குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களது சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாதிரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். சரியா? இன்றைக்கி தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஒரு வருமானத்தை பார்ப்பார்கள். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். படிக்கிற குழந்தைகளுக்கு, இன்றைக்கி விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கோ கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சந்தோஷத்தோட தைரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான மாற்றங்களுடன் அதிரடியான லாபம் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ குழந்தைகள் அற்புதமாக படிப்பீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி வச்சு ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஓம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேணிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்கோ. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் தான். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் புது எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவீர்கள். அதே மாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் லைட்டாக கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா இன்றைக்கும் உங்கள் ஜென்மராசியில் தான் சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் குருவோட பார்வையும் வாங்குறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி. அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா சந்தோஷத்தில் எதையாவது பேசிட்டு வம்புல மாட்டிக்கப்படாது. புரியுறத? கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்?
கண்டிப்பாக வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக அதிகாலையிலேயே வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். உத்தியோகத்தில் விருப்பமான இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் இன்றைய தினமும் நீங்கள் வெற்றி கொடியினை நாட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் சாதகமாக நிறைவேறுவதால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைத்து மகிழ்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை பண்ணுவா. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல செய்திகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் முதல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குங்க. அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான போக்கை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். எப்பொழுதோ கொடுத்த கடன் ஒன்று இன்றைய தினம் திரும்பி வரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொது பொலிவோடு திகழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.